بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டல்களில் மிகச்சிறந்த வழிகாட்டல் இப்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிகாட்டல் என்றும், விடயங்களில் மிக கெட்டது மோசமானது மார்க்கம் என்ற பெயரில் உட்புகுத்தப்பட்டவைகள் நூன அனுஷ்டானங்களாக இருக்கின்றன. இவைகள் நாளை மறுமையில் அவரை நரகத்துக்கு இட்டுச் செல்லக்கூடிய காரியங்களாகவும் இருக்கின்றன என்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியை தெளிவுபடுத்தி விரிவுபடுத்துவதனாக அல்லாஹு தஆலா நமக்கு நல்லொரு எண்ணத்தோடு இந்த ஜும்மாவுடைய நாளில் நேர காலத்தோடு வந்திருக்கிற அத்துணை உள்ளங்களுக்கும், அதே போன்று யாரெல்லாம் வாழ்ந்து மரணித்தார்களோ ஈமானோடும், இன்னும் யாரெல்லாம் மரணிக்க இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கும், யாரெல்லாம் நமக்கு உதவி செய்ய இருக்கிறார்களோ உதவி செஞ்சார்களோ, அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா யாருக்கெல்லாம் துஆ செய்ய சொன்னார்களோ அவர்கள் அத்துணை பேருக்கும் நாளை மறுமையில் அல்லாஹ் அவர்களுடைய அனைவருடைய பாவத்தையும் மன்னித்து அந்த நாளில் அல்லாஹ் அனைவரையும் கண்ணியப்படுத்துவானாக என்று வேண்டியவனாக. அன்பார்ந்த உறவுகளை, நம்மெல்லாம் இப்போது இருக்கிற காலம் மிகவும் ஒரு மோசமான, அதே போன்று வாழ்க்கையில் யாரும் தப்பிவிட முடியாத மிகவும் ஒரு கொடூரமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு விடயத்தை தொட்டாலும் சரி, பட்டாலும் சரி, அதை கடந்து சென்றாலும் சரி, பாவக்கரை என்பது நம்மை தொட்டாமல் தீண்டாமல் செல்லாமல் எப்பொழுதும் இருந்தது கிடையாது என்கிற அளவுக்கு அவ்வளவு ஒரு காலத்தில், அப்படியான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த காலத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டியே எச்சரித்த விடயங்களில் ஒன்று, மறுமையினுடைய அடையாளங்களில் ஒன்று என்னென்றால், ஒரு காலம் வரும் மனிதர்கள் எது ஹலால் எது ஹராம் என்று பார்க்காமல் தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருப்பார், தன்னுடைய விடயங்களை கொண்டு சென்று கொண்டே இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நம்ம பார்க்கலாம். அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது ஒரு தெளிவான அழகான வசனத்தை சொல்கிறான். யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய போதனை வருகிறதோ அவர்கள் அந்த போதனையை மறுக்கிறார்களோ, அல்லாஹு தஆலா திருமறையில் அழகாக தெளிவாகவே சொல்கிறான். وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى. யாரெல்லாம் இறைவனுடைய போதனையை மறந்து வாழ்கிறார்களோ, புறக்கணித்து, அப்படிப்பட்டவர்களை நாம் மறுமையில் கண்குருடர்களாக எழுப்புவோம். قَالَ رَبِّ لِمَ حَشَرْتَنِي أَعْمَى. இறைவா, என்னை ஏன் குருடனாக எழுப்பினாய் என்று அல்லாஹு தஆலாவிடத்தில் மறுமையில் அந்த மனிதன் கேட்பான். அப்பொழுது அல்லாஹு தஆலா சொல்லுவான், என்னுடைய வசனங்கள் அதற்க ஆயாத்துனா ஃபனசீதஹா, என்னுடைய வசனங்கள் வந்தன, அவைகளை நீ மறந்து வாழ்ந்தாய், புறக்கணித்தாய். அதனால் இன்றைய நாளிலும் கதாலிக்கல் யௌம துன்சா, இன்றைய நாளிலும் அதே போன்று நீ மறக்கப்படுவாய், உன்னை மறக்கடிக்கப்பட்டவனாக நாங்கள் கணக்கெடுக்காதவர்களாக நாங்கள் இருப்போம் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிற வசனத்தை நம்ம பார்க்கலாம். அப்படி இந்த உலகத்தில் மிகவும் பேர்கள் மாற்றப்பட்டு பாவங்கள் பல புதிதாக உருவாக்கப்படும் அப்படி என்பதையும் கூட நபி அவர்கள் முன்னெச்சரிக்கை செய்தார்கள். அதில் ஒன்றுதான் இந்த வட்டியாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்கிறான், அல்லதீன யகுலூன ரிபா கமா யகூமு லா யகூமுன இல்லா கமா யகூமு அல்லதி யதகப்பத்து ஷைத்தானு மினல் மஸ். ஒரு ஷைத்தான் பிடித்தவனை போன்று தீண்டுதல் பட்டவன் எப்படி இருப்பானோ அப்படி அவன் நாளை மறுமையில் எழும்புவான் என்று அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்கிறதை பார்க்கலாம். அதில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், மேலும் அவர்கள் எப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்றால், வியாபாரத்தை போன்றுதான் வட்டியும். இன்னமல் பைஉ மிஸ்லர் ரிபா வ அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரமர் ரிபா. அல்லாஹு தஆலா வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான், வட்டியை அவன் ஹராமாக்கி இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், فمن جاءه موعظة من ربه فانتهى فله ما سلف وأمره إلى الله ومن عاد فأولئك أصحاب النار هم فيها خالدون. அல்லாஹு தஆலா சொல்கிறான், யாரெல்லாம்
அல்லாஹ்வுடைய இந்த கட்டளை வந்ததற்கு பிறகு அதை தவிர்த்து வாழ்கிறார்களோ அப்படி வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு முன்னால் சென்ற பாவ மன்னிப்பு கேட்டால் அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படும். யார் அப்படியே அதை பற்றி கணக்கெடுக்காமல் அப்படியே அந்த பக்கம் மீண்டு அந்த நிலையில் மரணிப்பாராக இருந்தால், வட்டி எடுத்த நிலையில் அவர் மரணிப்பாராக இருந்தால் நிச்சயமாக அவர் நிரந்தர நரகம் என்று அல்லாஹு தஆலாவுடைய திருமறை வசனம் சொல்கிறது. நிரந்தர நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது இறைவன் 2 இடத்தில் சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். ஒன்று, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அந்த நிலையில் அவர்கள் மரணித்தார்கள் என்றால் தௌபா செய்யாமல் அவர்களுக்கு என்றென்றும் நிரந்தர நரகமாக இருக்கிறது. இரண்டாவது, திருமறை சொல்லக்கூடிய இன்னொரு விடயம் வட்டியாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹு தஆலா அத்தனை பாவங்களையும் மன்னிக்கிறான், இந்த இணை வைத்தலை மன்னிக்கவே மாட்டான். அவன் என்றென்றும் நரகத்தில் இருப்பான் என்பது நமக்கு தெரிந்த ஒன்று. ஆனால் தெரியாத ஒன்று, வட்டியை எடுப்பவர்களுக்கு இதே நிலைமை இருக்கிறது. ஆனால் அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் எப்பொழுது என்னங்கிறத நம்ம பிறகு ஒரு தருணத்தில் நாம் அலசி ஆராய்ந்து அது பேச வேண்டிய விடயமாக இருக்கிறது. சிலர் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்றென்றும் நரகமாக இருக்கிறது, அல்லாஹ் எல்லாவற்றையும் மன்னிப்பான், இந்த 2ஐயும் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் அல்லாஹ் பாவத்தை இணை வைக்கிறதை மட்டும் மன்னிக்கிறான் என்று இருந்தால் அது அல்லாஹு தஆலா அவனுக்கு என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்தில் அவன் மௌத்துக்கு முன்னால் தன்னுடைய இந்த கர்கரா என்கிற நிலைக்கு முன்னால் அவன் தௌபா செய்திருந்தால் மாத்திரமே அல்லாஹ் மன்னிப்பான். அப்படி இல்லாமல் அவன் மரணித்தான் அவன் நிரந்தர நரகமாக இருக்கிறான் என்பதையும், அதே போன்று இந்த வட்டி என்பது அவன் சொன்ன கலிமாவுக்காக வேண்டி நாளை மறுமையில் அவன் சொர்க்கம் போகலாம் என்று சொல்லக்கூடிய ஈமான்களும் இருக்கிறதை நம்ம பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக இதில் அல்லாஹு தஆலா ஒரு விடயத்தை சொல்கிறான். என்னவென்றால், எப்பொழுதும் இந்த வட்டி என்பது அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றாக இருக்கிறது. இதற்கு என்ன ஒரு பேர் வைத்தாலும் அது என்றென்றும் அது ஹலாலாக மாட்டாது என்கிற ஒரு விடயத்தை நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான் திருமறையில் 2வது அத்தியாயம் 278வது வசனம் மற்றும் 279வது வசனத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், இறைவனுடைய விசுவாசிகளே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வட்டியிலிருந்து வரவேண்டியவைகளை நீங்கள் விட்டுவிடுங்கள், நீங்கள் பூமிங்களாக மாறிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா ஏவுகிறதை பார்க்கலாம். அப்படி நீங்கள் வட்டி எடுப்பீர்கள் என்றால் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் போர் பிரகடனம் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் சொல்கிறது நம்ம பார்க்கலாம். அதே போன்று அப்துல்லா இப்னு ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் ஒருவர் வட்டியை எடுக்கிறார்களோ அவர் 36 தடவை ஜினா செய்ததை விட கொடுமையானது என்கிற ஒரு ஹதீஸை நாம் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸாக பார்க்கலாம். இந்த ஹதீஸ் பலகீனமாக இருக்கிறது. இந்த ஹதீஸில் வரக்கூடிய இது சம்பந்தப்பட்ட இன்னும் சில ஹதீஸ்கள் வருகின்றன. உலமாக்கள் சொல்லுகிறார்கள், எப்படி இருந்தாலும் இதனுடைய ஹதீஸ் லைஃபாக இருக்கிறது, பலகீனமாக இருக்கிறது. இதை எடுக்க முடியாதான ஒரு ஹதீஸாக இருந்தாலும் கூட அது சொல்லக்கூடிய வரக்கூடிய விடயம் மிகவும் பாரதூரமான விடயமாக இருக்கிறது. என்னவென்றால், அவர்கள் இந்த பலகீனமான விடயத்தை அவர்கள் எடுக்காமல் அதில் சொல்லப்படுகின்ற ஒரு காரசாரமான விடயம் என்னவென்றால், விபச்சாரம் செய்வதை விட பல மடங்கு மிகவும் கொடியதான ஒரு விடயம் இந்த வட்டியாக இருக்கிறது என்று அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லுகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஹதீஸ் பலகீனமாக இருக்கிறது, ஆனால் சொல்லக்கூடிய விடயம் ரொம்பவும் காரசாரமான விடயமாக இருக்கிறது என்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். எனவே இன்னும் இதில் சில விடயங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வட்டியை பற்றி சொல்லும் பொழுது எந்த கூட்டத்தில் வட்டியும் விபச்சாரமும் இருக்கிறதோ, இதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸை அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற அந்த விடயத்தை பார்க்கலாம். வட்டியும் அதோடு முதலாவதாக சொன்னது ஜினாவும் விபச்சாரமும், இந்த இரண்டும் எந்த இடத்தில் இருக்கிறதோ, பரவலாக இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய தண்டனையை வேதனையை அவர்கள் ஹலாலாக்கி கொண்டார்கள். அவர்கள் எப்பொழுதும் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அந்த முடிச்சி தண்டனை என்கிற முடிச்சி அவர்களிடத்தில் அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. அவர்கள் மீது தண்டனை இறங்கிக் கொண்டே இருக்கும், கொட்டி கொண்டு இருக்கும். அல்லாஹ்வினுடைய வேதனை அதாபு இறங்கிக் கொண்டு இருக்கும் இந்த இரண்டும் இருக்கிற இடத்தில் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறதை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ், யாரெல்லாம் வட்டியை லஅன ஆகில ரிபா வமூகில வஷாஹிதைஹி வகாதிபு யாரெல்லாம்
வட்டியை உண்ணுகிறார்களோ, அதற்கு சாட்சியாக இருக்கிறாரோ, அதை சாப்பிடுறதுக்கு வட்டியை சாப்பிடுவதற்கு கொடுக்கிறார்களோ, அதை எழுதுவார்களோ, இந்த அத்துணை பேர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள், சாபம் விட்டார்கள் என்கிறத நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, 7 விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த 7 விடயத்தை நாம் கவனமாக அதை கையாள வேண்டும் என்கிற அளவுக்கு நபி அவர்கள் வட்டியுடைய விடயம் நடக்கக்கூடியதற்கு மிகவும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது, அது வட்டியே சேரும் என்று சொன்னார்கள். அப்படியான ஒரு விடயம், அதை முதலாவது உபாதத்து பின் ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடியது. அஸ்ஸஹபு பிஸ்ஸஹப் வல் ஃபில்லத்து பில் ஃபில்லா வல் புர்ரு பில் புர் வஷ்ஷஈரு பிஷ்ஷஈர் வத்தம்ரு பித்தம்ர் வல் மில்ஹு பில் மில்ஹ் مثلا بمثل سواء بسواء يدا بيد فإذا اختلفت هذه الأصناف فبيعوا كيف شئتم إذا كان يدا بيد. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தங்கத்துக்கு தங்கம் நாம் எடுக்கிறோம் என்றால் அந்த தங்கத்துக்கு இன்னொரு தங்கத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கொடுத்து தங்கத்தை வாங்க வேண்டும். உதாரணமாக நகையாக இருக்கிறது, அந்த நகைக்கு நாம் வாங்க வேண்டும் என்றால் நம்ம இடத்தில் தங்க பிஸ்கட் இருக்கிறது என்றால் அந்த தங்க பிஸ்கட்டை அதே நிறையில் கொடுத்து அதே நிறையில் என்ன செய்ய வேண்டும்? தங்கத்தை வாங்க வேண்டும். பழைய தங்கம், யூஸ் பண்ண தங்கம் என்று சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? அதுக்கு விலை கம்மி, அதனால நாங்கள் விலை குறைச்சி தரோம், நீங்க புதுசு எடுக்க போறீங்க, நாங்கள் புதுசு எடுக்கிறீங்கன்னா இதை நாங்கள் விலை கம்மியாக தான், பழையது நீங்க யூஸ் பண்ணது போட்டதை நாங்கள் என்ன செய்வோம்? விலை கம்மியாக தான் தருவோம் என்றால் அது வட்டியாக இருக்கிறது. அல்லது நீங்க ஒன்று செய்யணும், அந்த நீங்க யூஸ் பண்ண அந்த தங்கத்தை வித்து விட்டு அதனை விற்பனை செய்து விட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து நீங்கள் புதிய தங்கத்தை இன்னும் காசு போட்டு வாங்கினால் வாங்க முடியும். இது ஒரு வழி. இல்லை என்றால் நீங்க தங்கத்துக்கு தங்கம் தான் எடுக்க போறீங்க, கடைக்கு கொண்டு போய் உங்களோட பழைய தங்கத்தை கொடுத்து புதிய தங்கத்தை எடுப்பீர்கள் என்றால் அந்த கைக்கு கை உடனடியாக நடக்குது என்று சொன்னால் நிச்சயமாக நீங்க செய்வது வட்டியாக இருக்கிறது. நபி அவங்க சொன்னாங்க 3 விடயம் இதுல வரப்போகிறது. அதுல முதலாவது மசலன் பி மசல் என்றால் நிறைக்கு நிற சரியாக இருக்கணும், சவா அன் பிசாவா அதுவும் சமனாக இருக்கணும், எதம்பியது என்றால் இந்த கையில் கொடுத்தால் அந்த கையில் எடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் மாற்றிக்கொள்ற அளவுக்கு அது இருக்க வேண்டும். இது தவறுகின்ற பட்சம், கணங்கள் நேரங்கள் காலங்கள் மாறுகிற பட்சம் அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? வட்டியில் விழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நம்ம வழங்கணும். அடுத்தது இதுல ஏதாவது ஒரு பொருள், இரண்டாவது வெள்ளிக்கு வெள்ளி, மூன்றாவது கோதுமைக்கு கோதுமை, நாலாவது வாட்கோதுமைக்கு வாட்கோதுமை, அஞ்சாவது ஈச்சம்பழத்துக்கு ஈச்சம்பழம், உப்புக்கு உப்பு. இப்படி இந்த 7 விடயங்களை பொறுத்த வரைக்கும் இது சமனான அளவில் இருக்கணும். இதுல ஏதாவது ஒன்று மாறுபடுமாக இருந்தால் அதனுடைய நிறைக்கு ஏற்றாம் போல் அது கொடுக்கப்படும். இதில் நாம் சரியான உதாரணமாக ஒரு கப்பு, ஒரு கவளம் அளவுக்கு, ஒரு கோப்பை அளவுக்கு உப்பு வாங்கினோம் என்றால் அதே அளவுக்கு உப்பு திருப்பவும் அவருக்கு நாம் கொடுக்க வேண்டும். இப்படி எதிலாவது ஒன்று கூடினாலோ அல்லது கூட்டி கேட்டாலோ அவர் வட்டியில் உள்ளவராக மாறுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த நிலையை நாம் பயந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதிகமான நபர்கள், வசதி இல்லாதவர்கள் ஒரு தங்க கடைக்கு போய் அங்கே தங்கத்தை அவர்கள் ஆர்டர் பண்ணுகிறார்கள். மாசங்கள் பல போனதுக்கு பிறகு என்ன செய்கிறார்கள்? அந்த தங்கத்துக்குரிய பணத்தை கட்டி முடித்ததற்கு பிறகு அவர்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட அதே தங்கத்தை அதே நிறைக்கு வாங்குகிறார்கள். இது வட்டியாக இருக்கிறது என்கிறத நீங்க புரிஞ்சு கொள்ளுங்கள். அடுத்ததாக நபி அவங்க சொன்னாங்க, குல்ல தீனின் ஜர்ர நஃப்ஆ, எந்த கடன் எல்லாம் அதன் மூலம் பலன் அடைவார்களோ, உதாரணமாக ஒரு மஜ்லிஸ்ல ஒரு இடத்தில் வைத்து நீங்கள் ஒரு பொருளை விலையை நிர்ணயிக்கிறீர்கள், இந்த பொருளுக்கு இவ்வளவுதான் விலை என்று நிர்ணயிக்கிறீர்கள். அதற்கு பிறகு சொல்லியிருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு கிழமையில் என்ன செய்வீர்கள் என்றால் தாமதமாக என்றால் லேட் பண்ணுவீங்கன்னா அல்லது ஒரு மாசம் லேட் பண்ணுவீங்கன்னா நீங்க இவ்வளவு பெருமானம் கட்ட வேண்டும் என்று சொல்லி பொருளுக்கு ஒரு விலை இருக்கிறது, நீங்கள் குறிப்பிடுகிற காலத்துக்கு ஒரு விலை வருமாக இருந்தால் அதுவும் வட்டியாக இருக்கிறதுங்கிறத தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு பொருளுக்கு நீங்க எவ்வளவு லாபம் வச்சும் விற்கலாம், ஆனால் உங்களுடைய பொருள் அந்த விலையை தாண்டும் பொழுது உங்களுக்கு அந்த விலையை கழித்து நீங்கள் காலத்துக்கு நீங்கள் நிர்ணயித்து நீங்கள் அதற்கு பணம் கட்டுவீர்கள் என்றால் அது என்ன தொழிலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சுருக்கமான விடையும் இதுவாக இருக்கிறது, அது வட்டியாக இருக்கிறதுங்கிறத தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மனிதன் வட்டியை வாங்குவதற்கான முதல் காரணம் தன்னுடைய பேராசையாக இருக்கிறதுங்கிறத ஆரம்பமாக புரிஞ்சு கொள்ளுங்கள். மற்றவர்கள் இருக்கிறார்கள், மற்றவர்களிடத்தில் இருக்கிறது, நானும் அது போன்று இருக்க வேண்டும் என்கிற ஒரு பேராசைத்தனம் தான் தன்னுடைய மனதில் அவன் என்ன தப்பு பிரச்சனை இல்லை, நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்து கொள்ளலாம்,
இருக்கலாம். ஒருத்தர் அவரிடத்தில் சொல்லுகிறார், எனக்கு இத்தனை கிரெடிட் கார்டு இருக்கிறதுங்கிறது தான் பெருமை, ஆனால் அவரிடத்தில் கடன் இல்லாமல் இருக்கிறது என்பது பெருமை கிடையாது என்கிற ஒரு சமுதாயமாக இன்றைய சமுதாயம் மாறிக்கொண்டு செல்கிறது. கிரெடிட் கார்டு இருக்கிற பிரச்சனையை ஒரு பக்கம் வைக்கலாம், ஆனால் அந்த பேங்குக்கு அவர் சொல்லுகிற ஒரு விடயம், இதற்கு கடனாக வரும்பொழுது என்னால் கட்ட முடியாமல் போனால் நான் இத்தனை வீதம் பணத்தை கட்டுகிறேன் என்கிற வாக்குமூலத்தை அவர் ஆரம்பத்திலே செய்து விடுகிறார். எனவே ஒரு இடத்தில் வட்டி இருக்கிறது, அதற்கு நான் சைன் பெக்கிறேன் என்று சொன்னால் நான் நரகத்துக்கு போவதற்கு என்ன செய்கிறேன், இங்கேயே என்ன செய்து விடுகிறேன், அதற்கு ஒப்பந்தம் பண்ணி விடுகிறேன் என்கிறது நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் சில நிறைய விடயங்கள் இருக்கின்றன. இதில் சுருக்கமாக சில விடயங்களை உங்களிடத்தில் சொல்லிவிட்டு, இந்த இடத்தில் நேரம் குறுகிய காரணமாக வட்டியை பற்றி உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இவ்வளவு விடயத்தையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே. ஆனால் திருமறையில் நிறைய இடங்களில் அல்லாஹு தாலா இதனுடைய பாரதூரத்தை பற்றி சொல்லுகிறது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏக வல்லவன் இறைவன் எனக்கும் உங்களுக்கும் இதிலிருந்து தவிர்ந்து நாம் வாழ்க்கையில் கடன் படாத ஒரு வாழ்க்கையாக வாழ்வதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் ரஹ்மத் செய்வானாக. الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا والصلاة والسلام على النبي الذي أرسل إلى الناس بشيرا ونذيرا وعلى آله وصحبه الذين اتبعوه على نهجه كثيرا أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையில் ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க வேண்டிய துஆக்களில் பல விடயங்களில் நிறையதை காட்டி தந்திருக்கிறார்கள். அப்படி காட்டி தந்த விடயங்களில் மிக முக்கியமான ஒன்று, மனிதன் கடன் என்கிற தொல்லையிலிருந்து அவன் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கொருக்காக கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸம் வல் மக்ரம், யா அல்லாஹ் நான் பாவம் செய்வதை விட்டும் கடனில் இருப்பதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே போன்று அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வஅஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸ்ல்ங்கிறதுல அல்லாஹு தஆலா அங்கே சொல்லுகிறான், கடனை விட்டும் யா அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயாக. அதே போன்று மக்கள் என்னில் அடர்ந்தேறுவதை விட்டும் பாதுகாப்பு செய்வாயாக என்று கேட்கிறது. அன்பார்ந்தவர்களே, இதில் கடனை பற்றி சுருக்கமாகவும் வட்டியை பற்றி நாம் சுருக்கமாகவும் பார்த்திருக்கிறோம். இந்த கடனை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கிற கடனை கொடுக்க வேண்டும் என்கிற அளவுக்கு அவன் இருக்க வேண்டும். இந்த கடனுக்கான அவனுடைய காரணம், முதலாவது தன்னுடைய வாழ்க்கையில் அவன் தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்துகின்றதான் காரணம். இன்னொன்று தன்னுடைய பேராசை. எப்படி வட்டியை போன்று இந்த கடனும் இருக்கிறத நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவையில்லாதவற்றுக்கெல்லாம் கடன் படுவது, இந்த கடன் கடைசிக்கு எங்கே கொண்டு செல்கிறது என்றால் அவனை வட்டி எடுப்பதற்கு கொண்டு சேர்க்கிறத நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார், யார் ஒருவர் நம்பிக்கையோட நான் கொடுக்க வேண்டும் என்று தன்னை ஒரு தேவைக்காக வேண்டி கடன் எடுக்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அதை கொடுப்பதற்கு பொறுப்பிக்கிறான். யார் ஒருவர் பணம் இருந்தும் சரி பிறகு கொடுப்போம் என்று இழுத்தடிக்கிறார்களோ அல்லாஹு தாலா அவனை அப்படியே சோதித்து விடுவான். நிச்சயமாக அல்லாஹு தாலா கடனை கொடுக்காமல் இழுத்தடிப்பவனை, அவன் கொடுக்க கூடாது என்கிற நினைப்பவனை அல்லாஹ் அப்படியே அழித்து விடுகிறான், கடன் கொடுக்காமலேயே மாற்றி விடுகிறான். எனவே குறித்த நேரத்துக்குள் குறித்த வார்த்தைக்குள் நான் கொடுக்க வேண்டும் என்கிற அவனிடத்தில் ஒரு திராணி இருக்க வேண்டும், ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அதை செய்தால் மாத்திரமே அவன் என்ன செய்ய முடியும், நிச்சயமாக அவன் அடைக்கிறதுக்குரிய வாய்ப்பை இறைவன் அதை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறதை நம்ம பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் பொழுது தன்னுடைய கவசம் ஒரு யகூதி இடத்தில் அடமானமாக இருந்தது. இந்த அடமானத்தை பொறுத்த வரைக்கும் நாம கொடுக்கிற அடமானம் கிடையாது. பேங்க்ல அவர்களிடத்தில் சொல்லப்பட்டுகின்ற நேரத்திலோ அல்லது காலம் தாழ்த்தியோ கொடுத்தாலும் அதே வேளையில் தான் இருக்க போகிறது என்கிற ஒப்பந்தம் ஆரம்பத்தில் பண்ணிருக்க வேண்டும். அதனால் தான் நபி அவர்களுடைய சஹாபாக்கள் அதை மீட்டெடுத்து பைத்துல் மாலுக்கு அதை கொடுத்து விட்டார்கள். ஆனால் நாம் இன்றைய பொறுத்த வரைக்கும் அடமானம் வைக்கிறோம் என்று சொன்னால், அடமானத்தை அவர்கள் வைத்தோம் என்றால் ஏதோ ஒரு பொருளாக இருக்கலாம், காலம் தாழ்த்தும் பொழுது அதற்கு விலைகள் கூடும் என்றால் அதற்கு ஃபைன், அதற்கு இப்படியான ஒரு தண்டப்பணம் என்று அல்லது ஒரு செலவு பணம் என்று ஏதாவது ஒன்று கூடுமாக இருந்தால் நிச்சயம் அது யார் செய்தாலும் அது வட்டியாக இருக்கிறது என்கிறது நம்ம ஆழமாக புரிஞ்சு கொள்ளணும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், ஒரு தெளிவான ஒரு ஹதீஸ். நம்ம எல்லாம் அதே நேரத்தில் இந்த வட்டி கொடுக்கிறவங்க எல்லாம் நீங்க போய் பாருங்க, 5 நேரம் தொப்பியை போட்டுக்கிட்டு நன்றாக தொழுது கொண்டிருப்பார்கள், நன்றாக வணக்கங்கள் எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள், இதர பல ஜகாத்துகள் கொடுப்பார்கள், ஹஜ்ஜி செய்வார்கள், என்னவெல்லாம் இருக்கிறதோ அவைக்கெல்லாம் செய்வார்கள். ஆனால் இதில் எந்த ஒரு ஃபாய்தாவும் கிடையாது. நபி அவர்கள் சொன்னார்கள் 7 விடயங்கள், சபுல் மூபிகாத், அழிக்கக்கூடிய 7 விடயங்கள். இந்த விடயத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சாலும்
அது ஒரு ஃபுல் எரேஸ்ட், ஃபுல் டிலீட், கம்ப்ளீட் ஃபார்மட், எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அவரை முழுக்க முழுக்க எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுல ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது சொன்னாங்க, அஷ்ஷிர்கு பில்லா. 7 விடயங்கள்ல முதலாவது நபி அவங்க சொன்னது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, 2வது சூனியம் செய்கிறது, 3வது அல்லாஹ் அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயத்துக்கு தவிர ஒரு மனிதனையோ ஒரு உயிரினத்தை ஒரு மனிதனை கொலை செய்வது, ஒரு மனிதனை அல்லாஹ் அனுமதிக்காத ஒரு விடயத்துக்காக வேண்டி கொலை செய்வது. அடுத்ததாக நபி அவங்க சொன்னாங்க அக்லுர் ரிபா, வட்டியை உண்ணுவது. அடுத்தது அக்லு மாலில் யத்தீம், ஒரு அனாதையினுடைய சொத்தை உண்ணுவது. அதே போன்று அத்தவல்லி யௌம ஸஹஃப், யுத்தத்தினுடைய காலத்தில் பின்முதுகு காட்டி தான் புறகு முதுகு காட்டி ஓடி ஒளிந்துவது. கடைசியாக நல்ல பெண்களுக்கு, பத்தினித்தனமான பெண்களுக்கு இட்டுக்கட்டி அவதூறு சொல்லுவது. இது ஏதாவது ஒன்று செய்தால் அவன் ஒட்டுமொத்த வாழ்க்கையில் செய்த அத்துணை நன்மைகளும் அழிக்கப்பட்டுவிடும். எதுவும் அவனிடத்தில் என்ன, அவன் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. எனவே யாரெல்லாம் வட்டியை உண்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உண்டு கொண்டிருக்கிற காலமெல்லாம், கடன் இருக்கிற காலமெல்லாம், பேங்க்ல அந்த பெண்டிங் இருக்கிற காலமெல்லாம் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மை, என்னதான் தொழுதாலும் சரி, என்னதான் ஜக்காத் சதகா கொடுத்தாலும் சரி, எதுவும் என்ன செய்யப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுங்கிறத ஆழமாக உங்களுடைய மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதையோடு இன்னொரு விடயம், முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், ஒரு சிலர்களை தான் அல்லாஹு தாலா அப்படியே மாற்றி விடுவான். நான் நன்மை செய்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹு தாலா என்னுடைய வட்டியை சரிபடுத்துவான், நான் வட்டிக்கு வாங்கி வந்திருக்கிறேன், அதனால் என்னுடைய கடன்கள் அடைக்கப்பட்டு விடும், நான் 2 வருடம் இருந்தால் அது பூர்த்தியாகிவிடும் என்று மனதில் கற்பனையை கட்டிக்கொண்டு வந்துகிறார்கள். அது ஒரு காணல் நீர் மாதிரி, இப்ப கிடைக்கும் அப்ப கிடைக்கும் என்று காலங்கள் தாழ்ந்து கொண்டு அது தவிர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கும், அது தாண்டி கொண்டே சென்றிருக்கும். ஆனால் அடைப்பதற்குரிய வழியை இறைவன் எப்பொழுதுமே அதை ஏற்படுத்த மாட்டான். ஏனென்றால் அல்லாஹு தாலா திருமறையில் ஆணித்தரமான ஒரு விடயத்தை தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல சொல்லுவார்கள். அப்படி சொல்லிவிட்டான், நான் அழிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். நான் அழிப்பேன், நீ வளர்ப்பேன் என்று நான் முடிவு கண்டால் நாம அல்லாஹ்விடத்துல யுத்தம் பண்ணுகிறோம். எத்தனையோ குடும்பங்கள் ஏதேதோ ஒரு காரணத்தை சொல்லி தன்னுடைய நியாயத்தை அவர்கள் மக்கள் மத்தியில் நிறுவி, நான் செய்வது சரியாகத்தான் இருக்கிறது, என்ன செய்வது, வாழ்க்கையில் இப்படியான ஒரு கட்டமாக போய்விட்டது, கேட்க பார்க்க ஒருத்தரும் கிடையாது, இப்படி கொடுத்தால் இப்படி வரும் என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று காரணம் சொல்லிக் கொண்டு வாழ்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதனை ஒரு பொருட்டாகவே கணக்கெடுக்காமல் இதை ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டால் மறுபடியும் நமக்கு இடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் எல்லாம் பாவம் செஞ்சது கிடையாதா, நீங்கள் எல்லாம் தொழாம உங்களுக்கு தொழுகம் மிஸ் ஆனது கிடையாதா, உங்களோட குடும்பத்தில் யாரும் வட்டி எடுத்தது கிடையாதா என்று அவர்களை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி நம்மளை என்ன செய்வது கிடையாது, என்ன செய்கிறார்கள், அவர்கள் நம்மளை தாழ்த்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இப்படி அவர்களை தாழ்த்தினோம் என்றால் நம்ம ஜெயிச்சிடலாம் என்று வாழ்ந்துகிறார்கள். இன்னும் சில உள்ளங்கள் இருக்கின்றன, அவர்கள் அப்படியான வீடுகளுக்கு செல்வது கிடையாது. ஏன் காரணம், அவர்கள் எதில் வட்டி கலந்திருக்கிறதே தெரியாது. எனவே வாழ்க்கையில் நீங்கள் கரண்ட் பில்லிலிருந்து, தண்ணி பில்லிலிருந்து 1 மாசம் டிலே ஆனாலும் அவன் உங்களுக்கு ஒரு வித வட்டியை வைத்துதான் இருக்கிறான். எனவே அதை தெரியாமல் நாம் இன்னும் கட்டிக்கொண்டேதான் இருக்கிறோம், பிறகு கட்டிக்குவோம் என்று. நிச்சயமாக இந்த முசீபத் இருக்கும் காலமெல்லாம் ஒரு பொழுதுமே நமக்கு நன்மை வந்து இறங்க போவது கிடையாது. எல்லாம் வல்ல இறைவன் இப்படிப்பட்ட பெரும் பாவத்தில் இருந்து நம்மை பாதுகாத்து நிச்சயமாக நாளை மறுமையில் சொர்க்கத்துக்கான வழி என்னங்கிறத நான் தேடி கற்றுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்று நீங்களும் கற்றுக்கொண்டு அல்லாஹு தாலா நம்முடைய இந்த மார்க்கத்தை எடுத்து நடப்பதற்கான விரிவான உள்ளத்தை எனக்கும் உங்களுக்கும் ஏனைய நல்லோர்களுக்கும் அல்லாஹு தாலா தந்தல்வானாக. வாஹ் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.